19வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும். யோவான் 19ஆம் அதிகாரம் 31 முதல். அந்த நாள் ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்தினிடத்திலே போய் அவருடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தப்படி போர்ச்செய்வர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவருடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர்ச்செய்வரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அவர் மரித்தார் என்பதை உறுதி செய்வதற்கு ஆன ஒரு சம்பவமாக இந்த வேத பகுதி இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய மரணத்தை தெரிவிக்கும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் அப்பத்தையும் பாத்திரத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்ததாக நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே இந்த காலை வேளையிலே நாமும் கூட மறுபடியும் ஒரு முறை நம்முடைய ஆத்மாவிலே கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தையும் அவர் உயிர்த்தெழுந்ததையும் நினைவு கூர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஏனென்று கேட்டால் அவருடைய மரணத்தின் மூலமாகத்தான் நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததினாலேயோ அல்லது அற்புத அடையாளம் செய்ததினாலேயோ அவருடைய நல்ல உபதேசம் பண்ணினதினாலேயோ நமக்கு ரட்சிப்பு கிடைக்கவில்லை. அவருடைய மரணத்தினாலதான் நமக்கு ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, தேவ சமூகத்திலே வரக்கூடிய பாக்கியம். எனவே அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். ஆகையினால்தான் அவருடைய மரணத்தை என் மரணத்தை தெரிவிக்கும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இப்போது நாம் வாசித்த இந்த வேத பகுதியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அது தற்செயலாக அல்லது திடீரென்று ஏற்பட்ட ஒரு காரியம் கிடையாது. இந்த வேத வாக்கியத்திலே நாம் வாசிக்கிற வேலையில 36வது வசனத்திலே வாசித்தோம், வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் நடந்தது என்று வாசித்தோம். அப்ப வேத வாக்கியம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது என்று வாசிக்கிறோம். 37வது வசனத்திலே வாசிக்கிறோம், வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஏதோ தற்செயலாக அல்லது மனிதனுடைய திறமையினால அந்த மாதிரியாக நடந்தது என்று சொல்வதற்கில்லை. இது பழைய ஏற்பாட்டிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக இவைகள் எல்லாம் நடந்தது. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த காலத்துல அவர் தன்னுடைய சிலுவை மரணத்தை பற்றி என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் தன்னுடைய சீசரிடத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். இதை பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து பாருங்கள். இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீசரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் வேதபாரகர்களிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் அவரை அடிக்கவும் சிலுவையில் அறையவும் பிரஜாதியார்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். ஆண்டவரே இதை சொல்லுகிறார். அந்த 12 சீசர்களை அழைத்து அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய சிலுவை பாடுகள் எல்லாத்தையும் அவர் சொல்லுவதை அங்கே வேதத்தில் படிக்கும். ஆகையினால தீர்க்க தரிசனத்துடைய வேத வாக்கியத்துடைய நிறைவேறுதலாக சிலுவை மரணம் நேரிட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே சிலுவையிலே மரிப்பதற்காகத்தான் வந்தார். அவர் தன்னுடைய மரணத்தை நன்றாக அவர் அறிந்தவராகவும் இருந்தார். மேலுமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆதியாகமத்திலே வாசிக்கிற வேளையில நன்மை தீமை அறியத்தக்கத ஒரு மரத்தினுடைய கனியை புசித்ததனால்தான் உலகத்திலே பாவமும் சாபமும் வந்தது என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தையும் சாபத்தையும் நீக்குவதற்காக அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் சிலுவை மரத்திலே அவர் தங்கினார். நாம் அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவமானார் என்று சொன்னால் அவர் பாவியாகல, பாவி அடைய வேண்டியதான அந்த பாவத்தை என்ன செய்தார் என்று கேட்டால் தன்மேலே சுமந்து கொண்டார். அவர் பாவத்தை பரிகரித்தார். அவர் பாவ நிவாரண பலியாக என்ன செய்தார் என்று கேட்டால் சிலுவையிலே அவர் மரித்தார். ஏனென்று கேட்டால் ஒரு மரத்தினாலே இந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவர் இந்த மரத்திலே தொங்கினார் என்று நாம் இடத்திலே வாசிக்கிறோம். வேகமாக அந்த மரத்தினால்தான் என்ன செய்தது, அங்கே சாபம் வந்தது. அதை நாம் ஆதியாகமத்திலே படிக்கிறோம். அதே போல நியாயப்பிரமாண சட்டத்தின்படியும் நாம் அந்த மாதிரியாக தேவனுடைய பிரமாணத்தை மீறினபடினாலே நாம் சாபத்துக்குரியவர்கள். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்துதான். கிறிஸ்துவானவர் என்ன செய்தார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்கும்படியாக என்ன செய்தார், சிலுவையிலே சாபமானார் என்று வாசிக்கிறோம். அதை வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு நீங்களாகி, நியாயப்பிரமாணம் என்ன செய்வது, ஆண்டவரே என் பாவி, இவன் குற்றவாளி, இவன் தண்டிக்கப்பட வேண்டும், இவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற வேளையில ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அந்த சாபத்தை தானே ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறார் என்று கேட்டால் சிலுவையிலே மரிக்கிறார். அப்ப சிலுவை மரணம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மனிதனை விடுதலை செய்வதற்காக பாவமறியாத குற்றமில்லாத கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாவமானார், சாபமானார் என்பதை மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிற வேளையில இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்ட அந்த வேளையில 31வது வசனத்துல அடுத்த நாள் ஓய்வு நாள், யூதர்களுக்கு சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். கிறிஸ்து வெள்ளிக்கிழமை சிலுவையில அறையப்பட்டார். ஆகையினாலே ஓய்வு நாள் என்ன செய்யக்கூடாது என்று கேட்டால் அந்த மரத்திலே தூக்கப்பட்ட அந்த சரீரம் தொங்கக்கூடாது. ஆகையினாலே அந்த சரீரத்தை இறக்க வேண்டும். சிலருக்கு அந்த மாதிரி சிலுவையில அறையப்பட்டிருக்கிற வேலையில சீக்கிரமா உயிர் போகாது. சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த கிராமங்களில் தொண்டைக்கு நெஞ்சுக்கு எழுதிக்கிட்டு பல நாளா இருக்கிறாரு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதே போல சிலுவையில் அறையப்பட்டவருடைய உயிர் சீக்கிரமா போகாது. அதனால என்ன செய்வார் என்று கேட்டால் அவருடைய கால் எலும்புகளை முறித்து அவர் என்ன செய்வார் என்று கேட்டால் சாகடிப்பார்கள். அதுக்கு தான் சரீரத்தை கீழே இறக்கணும். அதுக்காக 31வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் பிளாட்டு கேட்கிறாங்க, நாளைக்கு ஓய்வு நாள், அதனாலே சிலுவையில் அவர்கள் தொங்கக்கூடாது, அந்த பிரேதத்தை கீழே இறக்கணும். அதனாலே காலெலும்புகளை முறிக்கும்படிக்கு என்ன செய்வார்கள் என்று கேட்டால் உத்தரவு கேட்டுக் கொண்டார்கள் என்று தேவனுடைய படிக்கும். இந்த மரத்திலே தூக்கப்பட்டவருடைய சரீரம் அந்த மாதிரியாக ராத்திரி வேளையில அந்த பிரேதம் தொங்கக்கூடாது. அதே மாத்திரமல்ல அடுத்த நாள் ஓய்வு நாள். ஏனென்று கேட்டால் இவருடைய இந்த சிலுவை மரணத்திலே அவர் சாகிற சாவு அது நல்ல மரணம் அல்ல, அது ஒரு சபிக்கப்பட்ட மரணம். இவர் ஏற்கனவே படிக்கிற வேளையில உபாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் அதுல 22, 23 வசனங்கள் பாருங்க. உபாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் அது 22, 23 வசனத்தில் எழுதியிருக்கிறது. அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில்தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் தேவனாய் கற்றவர்களுக்கு தோன்றமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்துவாயாக. இங்க வாசிக்கிற மாதிரி அது தெளிவா இருக்குது. மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவரு மாத்திரமல்ல, இரவிலே அந்த பிரேதனை செய்யக்கூடாது, மரத்திலே தொங்கக்கூடாது. மரத்திலே தூக்கி போடப்பட்டவர்கள் தேவனால் சபிக்கப்பட்டவர்கள் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையினால இந்த பழைய பாட்டு யூத சட்டத்தின்படி சிலுவையில் அறையப்பட்டவருடைய சரீரம் தொங்கக்கூடாது, அதை உடனே இறக்கிடணும். இதை நீங்க வீட்டுல போய் படிங்க. யோசுவா 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல ஆயி என்கிறதான ஒரு ராஜாவை மரத்தில் தூக்கி போடுகிறார்கள். அப்ப அந்த வேத வசனத்தில் எழுதி இருக்கிறது, சூரியன் அஸ்தமித்த பின்பு அவனுடைய சரீரத்தை கீழே இறக்கி பின்னால் அடக்கம் பண்ணினார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதே போல நீங்க யோசுவா 10ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிக்கிற வேளையில அங்கே 5 ராஜாக்களை யோசுவா மரத்திலே தூக்கி போட்டதாக பைபிள் எழுதியிருக்கிறது. அப்ப அவர்கள் என்ன செய்வார் என்று கேட்டால் அங்கே இரவு வருவதற்கு முன்பாக அவருடைய சரீரத்தை இறக்கி என்ன செய்வார் என்று கேட்டால் அடக்கம் செய்வதாக படிக்கிறோம். அதனால யூத சட்டத்தின்படி மரத்திலே தூக்கப்பட்டவருடைய அந்த மரணம் ஒரு தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு மரணம்.
அந்த பிரேதம் என்ன செய்யக்கூடாது என்று கேட்டால் ராத்திரியில அந்த மாதிரியாக மரத்தில் தொங்கக்கூடாது. எனவே அதை இறக்கி அடக்கம் செய்ய வேண்டும். அதனால அவர்கள் மரித்து போய்விட்டார்களா என்பதை உறுதி செய்வதற்காக அந்த காலத்தில் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் கால எலும்பை அந்த மாதிரியாக முடித்திருக்கிறார்கள். அதனால இப்ப பிளாத்துவிடத்தில் போய் சிறுவர்களை கொண்டுகிற இயேசு கிறிஸ்து 2 குற்றவாளிகளுடைய கால எலும்புகளை முடித்து அவருடைய பிரேதத்தை கீழே இறக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்ப பிளாத்து அந்த மாதிரி உத்தரவு கொடுக்கிறார். அப்ப என்ன நடக்கிறது பாருங்கள். அந்த யோவான் 19:32 வாசிக்கிறவர்களில அந்தபடியே போர்ச்செய்வர் வந்து அவருடைய சிலுவை அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினோடைய கால எலும்புகளையும் மற்றவருடைய கால எலும்புகளையும் என்ன செய்தார்கள்? முடித்தார்கள். அவங்களுக்கு உயிர் போகல, அவர்கள் சாகல, அதனால அவர்கள் 2 பேருடைய கால எலும்புகளை முடித்தார்கள் என்று ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அடுத்து அவங்க என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறார்கள். 32வது வசனத்துல அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால எலும்புகளை என்ன செய்யவில்லை? முடிக்கவில்லை. அப்ப 2 பேருடைய கால எலும்புகள் முடிக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய கால எலும்புகளை முடிக்கல. ஏன்? அவர் ஏற்கனவே செத்துட்டாரு. அவர் ஏற்கனவே என்ன செய்தார்? மரித்தார் என்று அங்கே தேவனுடைய சந்தலை நான் பார்த்தேன். அப்ப இது எதை காண்பிக்க என்று கேட்டால், மனிதர்கள் யாரும் இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? சாக வைக்கவும் முடியாது. மனிதர்கள் யாரும் அவருடைய உயிரை எடுக்கவும் முடியாது. ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால், தன்னுடைய உயிரை என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் தானே கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய ஜீவனை அந்த வாக்கியத்தில் படிக்கிறோம். ஒருவனும் எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அந்த வாக்கியம் பாருங்க, நானே அதை கொடுக்கிறேன். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்துல மற்றவர்களால் சாகடிக்கப்படவில்லை, அவருடைய கால எலும்பை முடிக்கவில்லை. அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் தானே அதை என்ன செய்தார்? தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இதை நீங்க லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல படிக்கிற வேளையில அந்த வசனத்துல படிக்கிறோம் பாருங்க. லூக்கா 23ஆவது அதிகாரம் 46வது வசனம். மகா சத்தமாய், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஜீவனை யாரும் எடுக்கல, அவர் ஜீவன் என்ன செய்தார்? விட்டார் என்று வாசிக்கிறோம். எப்படி? மகா சத்தமாய் கூப்பிட்டு. ஒரு ஆள் 1 மாசம் படுத்து சொன்னா அவன் பேச்சு சத்தம் கேட்காது, அவனால பேச முடியாது, ரொம்ப பலவீனமாயிருவான். ஆனா இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதுகிலே சாட்டையடி, கைகளில் காலில் ஆணி அடையப்பட்ட நிலைமை, அது மாதிரியாக தலையில முள்முடி, இப்படிப்பட்ட இந்த வேதனையின் மத்தியிலும் அவர் முணுமுணுப்பா பேசல. அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு என்ன செய்தார்? ஜீவனை விட்டார். இதான் உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் தெய்வத்துக்குள்ள வித்தியாசம். எனவே ஆண்டவர் ஜீவனை விடுகிற வேளையில அப்படியே முணுமுணுத்துக்கிட்டு இல்லை, மகா சத்தமாய் கூப்பிட்டு என்ன செய்தார் என்று கேட்டால் தன்னுடைய ஜீவனை விட்டார். அதனால அவருடைய கால எலும்புகள் முடிக்கப்படாத. நீங்க இன்னும் பைபிள்ல வீட்டு போய் படிங்க. யாத்ராமம் 12வது அதிகாரம் 46வது வசனம், யாத்ராமம் 12:46, என்னாகமம் 9:12, என்னாகமம் 9:12. இந்த 2 வசனத்திலையும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்துடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிற வேளையில அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய எலும்பு என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா முறிக்கக்கூடாது. எனவே இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அவர் பலியானார். அவையினால பழைய ஏற்பாட்டை எப்படி அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய எலும்பு முறிக்கப்படலையோ அதே போல இயேசு கிறிஸ்துடைய எலும்பு இங்க என்ன செய்யப்படவில்லை, அந்த மாதிரியாக முறிக்கப்படவில்லை. ஆண்டவர் சிலுவையில் என்ன செய்தார்? தன்னையே பல்வேற்ற பலியாக ஒப்புக் கொடுத்தார். எபிரேயர்களின் நிறுவனம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். எபிரேயர்களின் நிறுவனம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். தம்மை தாமே பழுவற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து என்று வார்த்தை.
பழுவற்ற பலி. இயேசுநாதருடைய 33 வருஷ கால வரலாறு பைபிள்ல இருக்கு. அவர் எங்கேயாவது தடிக்கு விழுந்து அவருக்கு காலில் அடிபடிச்சு அல்லது அவருக்கு தலைவலி காய்ச்சல் வந்து ஒரு 4 நாள் படுத்தாரு அப்படிலாம் சொல்லி பைபிள் இல்லை. அவருடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் என்று கேட்டால் பழுவற்ற சரீரம். அதுல எந்த பழுவும் கிடையாது. நமக்கு நெஞ்சு வலிக்குது, பல்லு வலிக்குது, பலவிதமான சரீர உபாதைகள்லாம் வருகிறது. ஆனா ஆண்டவருக்கு எதுவுமே வரல. அவர் தன்னுடைய சரீரத்தை பழுவற்ற பலியாக என்ன செய்தார்? சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். இயேசுநாதருடைய காலையில முடிச்சிருந்தா இன்னைக்கு பிசாசு சொல்லுவான், இயேசுநாதரை கும்பிடுற நீங்க எல்லாரும் யாரை கும்பிடுங்க? நொண்டிச்சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லுவான். உங்க ஆண்டவருடைய காது சிலுவையில் என்ன செய்யப்பட்டது? முடிக்கப்பட்டது, ஆகினால நொண்டி தெய்வம் என்று சொல்லுவான். ஆண்டவர் பழுவற்ற பலியாக அவருடைய காலையில் முடிக்கப்படாத என்ன செய்தார் என்று கேட்டால் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். எனவே அவர் மரித்தார் என்பது முதலாவதாக உறுதி செய்யப்பட்டது. இரண்டாவதாக அவர் மரித்து விட்டாரா என்று அறிவதற்காக என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அந்த 34வது வசனத்திலே தோற்றவர்கள் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் என்ன செய்தான்? குத்தினான். அவர் மரித்து விட்டாரா என்று உறுதி செய்வதற்காக ஈட்டியிலே அவருடைய விழாவிலே குத்தினான். அப்பொழுது என்ன செய்தது? இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய விழாவிலே குத்தப்பட்டது. அவர் மரித்து விட்டார். இயேசுநாதர் மரித்து உயிர் தெழுந்ததற்கு பிறகு அவர் சீசர்களுக்கு அதை காண்பிக்கிறார் பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை 20ஆம் வசனத்தையும் முடிக்கிற வேலையில சீசர்கள் வாரத்தின் முதல் நாள் என்ன செய்றாங்க? ஒரு வீட்டுக்குள்ள அந்த மாதிரியாக கதவை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்கிறாங்க. 20ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவருடைய நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோவான் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்கிறார், அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் தன்னுடைய விழாவையும் என்ன செய்தார்? அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் என்ன செய்யார்கள்? கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். விழாவில் குத்துனாங்கல்ல, அந்த விழாவை என்ன செய்யார்? காண்பித்தார். அவர் தன்னுடைய கைகளையும் காண்பித்தார். ஆணி அறையப்பட்ட அந்த கைகளையும் காண்பித்தார். ஆகையினால நீங்க என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமாக இருங்க என்று அங்கே சொல்லுவதை நாம் தேவனுடைய சந்திலே வாசிக்கும். தோமா கூட சந்தேகப்பட்டாரு. நீங்க அதை கீழே 20ஆம் அதிகாரம் 25ல இருந்து 27 வரைக்கும் படிக்கிற சமயத்துல தோமா சொல்றாரு, நான் அவருடைய விழாவில கையை போட்டா தான் என்ன செய்யணும்? விசுவாசத்தை என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த 27ஆம் வசனத்துல நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே செய் போடு, அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிரு. ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். ரோமா, நான் விழாவிலே குத்தப்பட்டேன், கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது, எனவே என்ன செய், தொட்டுப்பார் என்று அவர் சொன்னார். உன்னை ஏமாற்ற வேலை இல்லை. ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார்? தன்னுடைய விழாவிலே குத்தப்பட்டார் ஈட்டியினாலே. அப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று வாசித்தோம். இதற்காக அங்கே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று சொன்னால் இனிமே அவருடைய சரீரத்துல எதுவும் கிடையாது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக, சர்வலோகத்தினுடைய பாவ நிவர்த்திக்காக தன்னுடைய எல்லா சொத்து இரத்தத்தை என்ன செய்தார்? நமக்காக சிலுவையிலே சிந்தினார். நீங்க சகரியா 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கிற வேளையில பாவத்தையும் அழுக்கையும் நீக்குவதற்கு அங்கே ஒரு ஊற்று திறக்கப்பட்டது என்று அந்த வசனத்தை எழுதியிருக்கிறது. பாவத்தையும் அழுக்கையும் நீக்குவதற்கு ஒரு ஊற்று திறக்கப்பட்டது. அதான் இயேசு கிறிஸ்துவின் அந்த விழாவில் இருந்து வந்த அந்த இரத்த ஊற்று. அதனால மனுஷனுடைய பாவமும் மனிதனுடைய அழுக்கம் என்ன செய்யப்படுகிறது? சுத்திகரிக்கப்படுகிறது. இரத்தம் சிந்துவது இல்லாமல் என்ன செய்வதில்லை? பாவம் மன்னிப்பில்லை. காலை விளையாட்டுக்கிறார் இவருடைய இரத்தத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த இரத்தத்தினால என்ன செய்யப்படுகிறோம் என்று கேட்டால் நமக்கு ஒரு நிச்சயமான மீட்பு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்துக் கொடுக்கிற வேலையில இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக என்ன செய்யுது? சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்று சொல்லி பாத்திரத்தை எடுத்துக் கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்மை நேசித்து நமக்காக ஒரு பழுவற்ற பலியாக ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தை அவர் என்ன செய்தார்? அந்த மாதிரியாக ஏற்றுக்கொண்டார். அவருடைய விழாவிலே ஈட்டியினாலே குத்தப்பட்டது. அங்கே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. எனவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினால இன்றைக்கு நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சமூகத்திலே, தேவ சபையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம்.
தேவனுடைய சபையும் அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. 20:18 வாசிக்கிற வேளையில தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை என்று எழுதியிருக்கிறது. சபை யாருக்கு சொந்தமானது? தேவனுக்கு சொந்தமானது. இந்த சபையை தேவன் தான் சம்பாதித்தார். இதன் மூலமாக சம்பாதித்தார். அந்த 20:28 படி தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தமது சபை. உலகத்தில் எவனும் தேவனுடைய சபையை ஏன் சபைன்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. தேவனுடைய சபை, அந்த சபையை தேவன் என்ன செய்தார்? தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டார் என்று தேவனுடைய சந்திரை பிடிக்கும். அவருடைய இரத்தத்தினால்தான் நாம் பரிசுத்தமாகப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 13:12 வாசிக்கிறோம். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படி நகர வாசலுக்கு புறம்பே என்ன செய்தார்? பாடுபட்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு அவர் சம்பாதித்துக் கொண்ட தேவ சபையில நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறது. நம்ம யாரும் சந்தா கொடுத்து சபையில சேரல. அவருடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களை தேவன் தம்முடைய சபையில செய்திருக்கிறார், நம்மை சேர்த்திருக்கிறார். எனவே இந்த பாக்கியமெல்லாம் நமக்கு எப்படி கிடைத்தது? அவருடைய மரணத்தின் மூலமாக. ஆகையினால என்னுடைய மரணத்தை தெரிவிக்கும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். எனவே மேஞ்சிருக்கிற அப்பமுள்ள சமம் ஆண்டவர் நம்மை நேசித்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்பதை நினைவுபடுத்துகிறது. எனவே இந்த பந்தியை கொண்டிருக்க போகிற வேளையில நமக்காக சிலுவையிலே தொங்கி அந்த மாதிரியாக இரத்தமும் தண்ணீரை புறப்பட்டு வருகிற அந்த சிலுவை காட்சியை நம்முடைய ஆத்மாவை தியானித்து சிந்தித்து இந்த பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கெடுப்போம். 129வது பாட்டுல ஒரு சரணம். மிஞ்சும் நெஞ்சை கொடுமை மிஞ்சும் நெஞ்சை